ஹாய்! எல்லாரும் என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? ஃபைனலி நான் வந்துட்டேன். வீடியோஸ் அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சுருவேன். இப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆக்சுவலி என்ன நெனச்சேன்னா, இந்த 100 வீடியோ சீரிஸ்ல நான் வந்துட்டு செகண்டா அப்ராக்ஸிமேஷன் கொண்டு வரலாம்னு நெனச்சேன். ஆனா அப்ராக்ஸிமேஷன் நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி, அதோட பேசிக்ல இருக்கிற பெர்சன்டேஜ், ரேஷியோலாம் நம்ம நல்லா கத்துக்கணும். அதனால தான் இந்த பெர்சன்டேஜோட வீடியோ. பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம ஒரே வீடியோல அடக்க முடியாது. அதாவது நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. இதுல வந்து நெறையா மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாரி நெறைய டாபிக்ஸ் இருக்கு. இந்த ஒரு பெர்சன்டேஜ்லயே. அதனால நான் இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா, பெர்சன்டேஜோட கம்ப்ளீட் பேசிக் வந்துட்டு இந்த வீடியோல கொண்டு வர போறேன். ஆல்ரெடி பெர்சன்டேஜ் டாபிக்ல வந்துட்டு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2ன்னு. அந்த வந்துட்டு நீங்க பார்க்கலனாலும் பரவால்ல. இந்த வீடியோல வந்துட்டு அதுவும் கவர் ஆயிருக்கும். அத தாண்டி நெறைய இது கவர் ஆயிருக்கும். இல்ல அத பார்த்திருந்தீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அதுல ஒரு மெத்தட், இதுல ஒரு மெத்தட்லாம் சொல்லி தரல. நான் காமனா ஃபாலோ பண்ற ஆ ட்ரிக்ஸ் மெத்தட் தான் சொல்லி தரேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னைய பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வித்யா. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான ட்ரெய்னர். இப்போ இந்த கோட் அண்ட் கிராக்ல நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது பேங்க் எக்ஸாம். மத்தபடி எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியுமே கவர் பண்ண போறோம். அதுல வந்துட்டு காமனா வர டாபிக்ஸே நான் சொல்லிடுறேன். சில டாபிக்ஸ் வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே வரும். அதுல ஒன்று பர்சன்டேஜ். அதனால நீங்க பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனாலும் இந்த இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பெர்சன்டேஜ்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்துட்டு என்னென்ன சாப்டர்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜ், டெசிமல் இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமா salary பேஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறமா salary பேஸ்ல கேட்பாங்க. salary பேஸ்னா எப்படின்னா, இப்போ வந்துட்டு 40% ஹைக் கிடைச்சிருக்கு. 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னோட salary. அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னோட salary வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா போன வருஷம் 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 30% டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் salary என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ல வரும். அதுக்கப்புறம் இன்கம், சேவிங், பர்சன்டேஜ் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும். இன்கம்ல என்ன மாதிரி வரும்னா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு 50,000 சேலரி இருக்கு. அதுல நான் 10% சேவ் பண்றேன். மத்த எக்ஸ்பெண்டிச்சர் போக என் கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்துட்டு பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மார்க் இருக்கும். இந்த மாதிரி ஓவராலா ஆவரேஜ் வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு. கிளாஸோட ஆவரேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி மார்க் பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா ஓட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓட்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ வந்துட்டு 10,000 பேர் ஓட் போடுறாங்க. அதுல வந்துட்டு 5,000 பேத்தோட ஓட்டு தான் வேலிடா இருக்கு. 5,000 பேத்தோட ஓட் வந்துட்டு ஏ கேண்டிடேட்க்கு இருக்கு. 5,000 பேத்தோட ஓட்டு வந்துட்டு பி கேண்டிடேட்க்கு இருக்கு. இந்த மாதிரி ஓட்ஸ் பத்தி பேசுறது அப்படின்னா வந்துட்டு இந்த சாப்டர்ல வரும். அதுக்கப்புறம் சைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். இப்போ வந்துட்டு இதுல எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி எல் இன்ட்டு பி இருக்கு. இது வந்துட்டு லென்த், இது பெர்த். இப்போ வந்துட்டு இந்த பிரெத் வந்துட்டு லென்த் வந்துட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? இந்த லென்த் வந்துட்டு 10ல இருந்து 5க்கு கம்மி ஆயிடுச்சு. 10%ல இருந்து 5% கம்மி ஆயிடுச்சுன்னா, ஓவரால் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி லென்த் பேஸ் பண்ணி குடுக்கறது வந்துட்டு இதுல வரும். அதுக்கப்புறம் பிரைஸ் கன்சியூம். இப்போ இதுல இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 25 கிலோ வந்துட்டு அரிசி வந்து 1300 இருக்கு. அப்போ வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 25 கிலோ அரிசி வந்து 1400 மாறிடுச்சு. அப்போ வந்துட்டு நம்ம வாங்குற குவான்டிட்டிய எவ்வளோ குறைச்சுக்கிட்டா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த காஸ்ட் சேமா இருக்கும். அப்படின்ற மாரி பேசுறது தான் இந்த பிரைஸ் கன்சியூம். இதே மாரி அரிசின்னு இல்ல, மத்த வந்துட்டு பெட்ரோல் பெட்ரோலு இந்த மாரி வச்சுட்டு முக்கியமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் மேல் இருக்காங்க, இத்தனை பெர்சன்டேஜ் ஃபீமேல் இருக்காங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் வந்துட்டு இவ்ளோ இருக்கு. இப்ப ஃபீமேல் வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஓவரால் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாரி கேட்கறது தான் பாப்புலேஷன். ட்ரை வாட்டர் அப்படின்னா, இந்த ஃப்ரூட் பேஸ் பண்ணி பேசுவாங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கிரேப்ஸ். கிரேப்ஸ் வந்துட்டு நம்ம எப்படிலாம் கன்சியூம் பண்ணுவோம்? ஃப்ரெஷ் கிரேப்ஸும் கன்சியூம் பண்ணுவோம். ஃப்ரெஷ் கிரேப்ஸும் கன்சியூம் பண்ணுவோம். ட்ரை கிரேப்ஸும் கன்சியூம் பண்ணுவோம். இந்த ட்ரை கிரேப்ஸ்ல வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். சாரி, இந்த ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல வந்துட்டு இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு எடுத்துட்டோம். அப்போ ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சம்ஸ் இருக்கும்.
ஓகேவா? அதுதான் இந்த ட்ரை வாட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் கமிஷன். இத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு இவ்ளோ சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த சேல்ஸ் பெர்சனுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்றத பத்தி பேசுறது சேல்ஸ் கமிஷன்ல வரும். ஓகேவா? இந்த இந்த வீடியோல வந்துட்டு நான் எல்லாத்தோட பேசிக் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல அதாவது நான் இந்த வீடியோ இப்போ பெர்சன்டேஜோட பேசிக் வீடியோ முடிச்சதுக்கப்புறம், நான் ரேஷியோவோட பேசிக் கொண்டு வருவேன். 2மே முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்ராக்ஸிமேஷன் பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு ஓவராலா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா பெர்சன்டேஜ்ல வந்துட்டு இன் டெப்த்தா பார்ப்போம். ஏன்னா பெர்சன்டேஜோட அ வீடியோஸ் வந்துட்டு டக்குன்னு ஒரே வீடியோல முடிக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாரி. இது வந்துட்டு நெறைய ஒரு வைடான டாபிக்கு. நெறைய மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொன்னா சம் சால்வ் பண்ணிட்டு அப்படியே சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாரி நம்ம டெலகிராம் சேனலும் இருக்கு. நீங்க எந்த டவுட்னாலும் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு நான் மட்டும் போஸ்ட் பண்ற மாரி சேனல் கிடையாது. நீங்களுமே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா, 20%னா நம்ம எப்படி வந்துட்டு ஃபிராக்ஷன்லயோ, இல்ல வந்துட்டு டெசிமல்லயோ எப்படி கன்வெர்ட் பண்றதுன்ற பார்ப்போம். இப்போ எது பெர்சன்டேஜ் அப்படின்னாலும், பெர்சன்டேஜ்னா என்ன? 100ன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ நம்ம வந்துட்டு டெசிமல்லயோ டெசிமல்லயோ இல்ல ஃபிராக்ஷன்லயோ கன்வெர்ட் பண்ணணுமா? ஏதாவது பெர்சன்டேஜ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ வந்துட்டு 20 டிவைடட் பை 100 அப்படின்னா கிராஸ் பண்ணா 6 இஸ் ஈக்குவல் டு 1/5. இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதே மாதிரியே 56% இந்த அடுத்த சம் சொல்றேன். 56% அப்படின்னா 56 டிவைடட் பை 100. அப்போ கிராஸ் பண்ணா எவ்வளவு வரும்? இது வந்துட்டு 2 டேபிள்ல கிராஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு 28 இங்க 50 அதுக்கப்புறம் 14/25. அடுத்ததா 48. 48%னா சேம் தான். 48 டிவைடட் பை 100. இது வந்துட்டு 24/50. அதுக்கப்புறம் 12/25. ஓகேவா? அடுத்ததா ஆ இது வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம எப்பயும் பண்ற மாரி சொல்றேன். நான் ஷார்ட் கட்டும் சொல்றேன். அதாவது நம்ம பேங்க் எக்ஸாம்ல வந்துட்டு எப்படி இத அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்துரலாம். அதுக்கப்புறம் 1/5 வந்துட்டு இத நம்ம பெர்சன்டேஜ்ல மாத்தணும் அப்படின்னா, இப்ப பெர்சன்டேஜ்ல இருக்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பண்ணுவோம். அதே மாரியே நார்மலா இருக்கிற டெசிமலோ இல்ல ஃபிராக்ஷனையோ பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் பண்ணிறாதீங்க. இத அடிச்சு குடுத்தோம்னா இங்க 20% தான் ஆன்சர். அடுத்ததா 5த் சம்மு. ஆ 1/16 இன்டூ அதாவது இத வந்துட்டு பெர்சன்டேஜா மாத்தணும். நான் டீட்டெயிலா எழுதல. ஆ நான் சிம்பிளா தான் எழுதியிருக்கேன். அதனால தான் சொல்றேன். 1/16 இன்டூ 100. இத பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு. 1/16 இன்டூ 100 அப்படின்னா, இத வந்துட்டு 4 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளால கேன்சல் பண்ணா இது வந்துட்டு 25. அப்போ வந்துட்டு 25/4. இப்ப இத அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் குடுக்குறத பொறுத்து. ஃபிராக்ஷன்ல குடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லன்னா, இதையுமே டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்துட்டு 6.25. இப்போ இது வந்துட்டு நம்ம எக்ஸாம்ல இப்படி சிம்பிளா கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் பார்த்தோம்ல. ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே இருக்கும்ல. அதுல இந்த பெர்சன்டேஜ் வச்சும் இருக்கும். இந்த இப்ப அடுத்து பார்ப்போம். 10% ஆஃப் 1000 அந்த மாரியும் கேட்பாங்க. 10% ஆஃப் 1000. இங்க வந்துட்டு பிளஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாரிலாம் இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ அந்த நேரத்துல போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஒரு சம்ம ஆக்ஷன் பண்றதுக்கு நம்ம பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டா பண்ணணும். எல்லா கொஸ்டினுமே நம்ம ஆன்சர் பண்ணணும். எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்றோம்ன்றது கூட இல்ல. வியூ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம மேக்ஸிமம் 20 டூ 30 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த நேரத்துல நம்ம இவ்ளோ சால்வ் பண்ணிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டெலகிராம் குரூப்ல போட்டிருந்த மாரியே இந்த பை ஹேட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருந்தேன்ல, அந்த பை ஹேட்ல வந்துட்டு இந்த ஃபிராக்ஷன் ரிலேட்டட் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 1/5% 1 பை இது இங்க இருக்குல்ல. ஃபிராக்ஷன் 1/5 வந்துட்டு பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு நம்ம வந்துட்டு இப்படி மல்டிப்ளை இன்டூ 100 போட தேவையில்ல. இங்க இருக்கா 1/5
நான் வந்துட்டு 20% இத பார்த்தோனே சொல்லணும். இதுக்காக தான் இந்த ஃபைல் குடுத்திருந்தேன். செக் பண்ணாதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாரியே 1/16 அப்படின்னாலே நம்மளுக்கு 6.25ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 6.25 நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி நம்ம வந்துட்டு டக்குனு ஞாபகப்படுத்துறதுக்கு அதுக்காக தான் இது குடுத்திருக்கிறது. அதே மாரி வந்துட்டு இது வந்துட்டு நெறைய ரிப்பீட்டட் சம்ல கேட்கறதெல்லாம் குடுத்துருக்கேன். இது போக மத்ததுமே வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க டக்குன்னு வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இதுல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா ஒரு இதுல எழுதி வச்சுட்டு, நீங்க காலையிலயும், நைட்டும் இத பார்த்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துட்டு சைமல்டேனியஸா உங்களுக்கு மைண்ட்ல அது ஃபெட்ச் ஆயிடும். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் வந்துட்டு ஆ 10 10% ஆஃப் 1000 அப்படி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம பார்த்தோனே சொல்லிருவோம். ஆனா, இத எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ வந்துட்டு 1000ன்னு இருக்கு. இப்போ 10%ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் இதுதான் கொஸ்டினு. லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சதா அர்த்தம். ஓகேவா? 10% அப்படின்னா 100. இப்போ 1%னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் 2க்கு முன்னாடி ஒரு டெசிமல் வச்சுதான் இருக்கும். அப்போ 1%னா 10. ஓகேவா? இது இவ்வளவுதான். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இது வந்துட்டு 5% ஆஃப் 400ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5%னா 50 கேட்கல. 50 கேட்டிருந்தா இங்க 14 போடுவோம். 5 தான் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம்? 1% பிளஸ் 1% பிளஸ் 1% பிளஸ் 1%, 1% அப்படின்னா தானே 5%. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 400ல 1% எவ்வளோ? 4. அப்போ 1%னா 4. அப்போ 5%னா இன்டூ 5 பண்ணா வருமா? அதாவது இந்த 1 வந்துட்டு இன்டூ 5 பண்ணா 5%. அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 5 பண்ணா ஆன்சர் 20. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இல்ல குழப்புற மாதிரி இருக்கா? அடுத்த சம் பார்ப்போம். இப்ப பாருங்களேன். இப்ப வந்துட்டு அடுத்த சம் வந்துட்டு 28% ஆஃப் 415 குடுத்திருக்காங்க. இப்போ நான் 28% ஆஃப் 450. இப்ப நான் இந்த 28 வந்துட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா 20% 8%ன்னு ஸ்ப்ளிட் பண்றேன். இந்த 20% 10 10% பிளஸ் 10% சொல்லலாம். இப்போ 10%னா இதுல எவ்வளோ? 45.0வா? அப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு 10%. அப்போ 20%னா எவ்வளோ? 45 பிளஸ் 45 90. அதே மாதிரி 8%. 8%னா 1% நான் மொதல் கண்டுபிடிக்கிறேன். 1%னா எவ்வளோ? 4.5. 4.5 அடுத்து 8%ஆ மாத்துறதுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ வரும்? 360. அப்போ வந்துட்டு இங்க பாயிண்ட். ஓகேவா? அப்போ வந்துட்டு 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 126. இதுதான் ஆன்சர். 28% ஆஃப் 450 வந்துட்டு 126. டவுட்னா கேளுங்க கமெண்ட்ல. அந்த கரெக்டா டைம் போட்டு கேளுங்க. நான் ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு லைவ் போட்டுக்கிட்டே நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சொல்லிடலாம், வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு லைவும் ஆக்சஸ் பண்ண முடியல. அதே மாதிரி எத்தனை மணிக்கு லைவ் போட்டா உங்க எல்லாத்தாலையுமே யூஸ் பண்ணிக்க முடியுன்றதும் எனக்கு கரெக்டா தெரியல. அதனால சரி இப்போ வந்துட்டு வீடியோலயே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த கிளாஸ் வந்து லைவ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு அடுத்த சம் பார்ப்போம். இது வந்துட்டு 45% ஆஃப் 218 இருக்கு. ஓகே. இப்போ இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு 40%க்கு முதல் 10% கண்டுபிடிச்சு இன்டூ 40 அப்படி பண்ணிட்டு இருக்கணும்ட்டு அவசியம் இல்ல. நம்மளுக்கு வந்துட்டு 45%னா 50% மைனஸ் 5%ன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. 50%னா என்ன? இதுல வந்துட்டு பாதி. அப்போ வந்துட்டு 140. அதே மாதிரி 5%னா 1%னா 2.8. 2.8 இன்டூ 2.8 இன்டூ 5 அப்படின்னா 0, 4, 10, 14. அப்போ வந்துட்டு 14. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மைனஸ் பண்ணாதான் 45% வரும். அப்போ இங்க மைனஸ் பண்ணோம்னா இங்க வந்துட்டு 6, 2 இது வந்துட்டு 3 ஆயிரும்ல. 6, 2, 1, 2, 6. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ இன்னொன்னு என்னன்னா நான் இதுல இன்க்ளூட் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு 48% ஆஃப் 50 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
48% ஆஃப் 15 கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத 10% கண்டுபிடிச்சு அடுத்து 8% கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு இந்த சைடு வந்து ரவுண்டா நம்பர் இருக்கு. அப்படின்னா, இப்ப இது எப்படின்னா A% ஆஃப் Bனாலும், B% ஆஃப் Aனாலும் சேம் தான். அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? 48% ஆஃப் 50ய நம்ம 50% ஆஃப் 48ன்னு எழுதுனா ஈஸியா இருக்குமா? ஏன்னா இதுல வந்துட்டு பாதி தான் 50%. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 24. இதுதான் ஆன்சர். இது வந்துட்டு எப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா 168% ஆஃப் 10 இல்லைன்னா 100 இந்த மாதிரி இந்த பக்கம் ரவுண்டா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே நம்ம இப்படி மாத்திக்கலாம். ரவுண்டாவோ இல்ல ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்ம இப்படி மாத்திக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்த சம் போலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 வந்துட்டு ஆஹ், எந்த பர்சன்டேஜோட 50 வந்துட்டு 2ன்னு கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான். ஓகேவா? இங்க வந்துட்டு என்ன எக்ஸ் பர்சன்டேஜ், இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சர் இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை வந்துட்டு இதோட டிவைட் பண்ணிட்டா இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இதுதான் வந்துட்டு நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மல்டிப்ளை பை 100 பண்ணணும். இது வந்துட்டு இப்ப பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எஸ் அப்பதான். ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அது பிளஸ் எதுல இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதை போட்டு நம்ம பெர்சன்டேஜா பண்றதுனால இன்டூ 100. அப்ப இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 4%. ஓகேவா? இப்போ அதே மாதிரிதான் இந்த சம்ம half is what percentage of 1/3. அப்போ வந்துட்டு 1/2 இன்டூ இது டிவைட்ல தான் போகும் 1/3ன்னு. அதை அப்படி மல்டிப்ளைல கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா போகுமா? 3/1ன்னு புரிஞ்சுதா? அதாவது 1/2 டிவைடட் பை 1/3ன்னு இருக்கு. அப்ப நம்ம இப்படி கிராஸ் பண்ணோம்னா வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படின்னா நீங்க இப்படி எழுதிக்கலாம். 1/2 இன்டூ இது வந்துட்டு இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலா போயிடும். 3/1 இன்டூ 100. நம்ம வந்துட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டூ 100. இதை வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா 50. அப்ப வந்துட்டு 150%. அடுத்த சம்மா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 7 இஸ் 84. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 7 இஸ் 84. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 84 தான் ஆன்சரு. 84 டிவைடட் பை 7 என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்காக இன்டூ 100 போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு 7 டேபிளில் கிராஸ் பண்ணிடலாமா? அப்போ 1 இங்கே 2. அப்போ வந்துட்டு 1200%. அடுத்த சம்ம இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியா யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிக்கியா கேட்பாங்க. நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 6.5 லிட்டர் இஸ் 130 எம்எல்னு கொடுத்துருக்காங்க. இங்க லிட்டர்னு இருக்கு, இங்க எம்எல்னு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம கான்சியஸா பார்த்துக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம எப்படி எப்பயும் போடுற மாதிரி 130/6.5 போடலாம். ஆனா 6.5 வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ல இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படின்னா இன்டூ 10/10 அப்படி பண்ணோம்னா இங்க 6.5 இருக்கிறது 65 மாறிடும். அதாவது இந்த 6.5 இன்டூ 10 அப்படின்னு பண்ணா 65.0 ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 0 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால 65 ஆயிடுச்சு. இன்டூ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக 100 போட்டுறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 1 3 இங்க 2%, சாரி 2. இதை வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா இங்க 10. அப்ப என்ன வருது? 2000 2000 வருது. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இங்க லிட்டர் கொடுத்துருக்காங்க, இங்க எம்எல்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ டிவைடட் பை 1000. அப்போ 2% தான் ஆன்சர். இப்போ வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஆப்ஷன்ல வந்துட்டு 200 கொடுத்துருப்பாங்க, பில வந்துட்டு 2 கொடுத்துருப்பாங்க, சில 2000 கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டா போடணும். இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமனோட சேலரி வந்துட்டு 50% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்ட் பை 50%. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணா இப்படிதான் பண்ணுவேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்க்கும்போது, இந்த மாரி காலேஜ் டைம்ல வந்துட்டு ஆப்டிடியூட்லாம் பார்க்கும்போது 50 டிக்ரீஸ் ஆயிருக்கு, 50 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப நோல 0%ன்னு போட்டுருவேன். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு 10,000 வச்சுக்கோங்க. இங்க இருந்து 10% எனக்கு இன்கிரீஸ் பண்றாங்க. 10% இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து 10%னா எவ்வளோ? 1000. அப்போ 11,000 இதுதானே என்னோட சேலரியா இருக்கும். இப்போ 10% டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இதுல 10% எவ்வளோ? 1100. அப்போ 11,000 இதுல வந்து 1100. இத வந்துட்டு மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சரோ, அதுதான் வந்துட்டு இங்க என்னோட கரண்ட் சேலரியா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த சம் எப்படி வரும்? இது வந்து நம்ம ரொம்பலாம் ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. இப்போ வந்துட்டு டிக்ரீஸ்டு பை 50%ன்னு சொல்லியிருக்காங்க. 50%னா என்ன? 1/2. இப்போ வந்துட்டு இனிஷியல், ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக்ரீஸ்டு பை 50%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2ல இருந்தது 1 பார்ட் கம்மியாயிருக்கு. அப்போ 2ல இருந்து 1 பார்ட் கம்மியாயிருக்குன்னா பேலன்ஸ் 1. அதே மாரி இன்கிரீஸ்டு பை 50% சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு 1/2ல வந்துட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2ல இருந்து 1 பார்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 3. ஓகேவா? இப்போ இது 2யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 4. இது வந்துட்டு ரேஷியோ மெத்தடு. ரேஷியோ பார்க்கும்போது இன்னும் நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? இங்க வந்துட்டு 3. அப்போ வந்துட்டு லாஸ்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இனிஷியல் சாரி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100 பெர்சன்டேஜ் கேட்டதுனால. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இனிஷியல், இது வந்துட்டு ஃபைனல். அப்போ வந்துட்டு ஃபைனல் பை இனிஷியல்னா மைனஸ் 1 வருதா? மைனஸ் 1 டிவைடட் பை 4 இன்டூ 100. மைனஸ் ஏன் வந்துச்சு? ஏன்னா லாஸ் ஆயிருக்கு. அதனால மைனஸ் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் அழிச்சு கொடுத்தா என்ன வரும்? 25 வரும். 25% லாஸ். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம்ம செம்ம ஈஸி செம்ம. இது நம்ம வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. டைரக்டா ட்ரிக்கு சொல்றேன் நானு. இப்போ வந்துட்டு ஏயோட சேலரி 25% மோர் தென் பின்னு குடுத்துருக்காங்க. 25%னா என்ன? 1/4. ஏன்னா நான் வந்துட்டு இந்த பை ஹார்ட்ல சொன்னேன்ல. எங்க இருக்கு? 25%. 25%னா இந்த 1/4. அப்போ அப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்க? லெஸ் தென் மோர் தென் குடுத்துருக்காங்க. அப்போ ஆ பொறுங்க. ஏயோட சேலரி வந்துட்டு 25% மோர் தென் பின்னு குடுத்துருக்காங்க. அப்போ 1/4 ஆஃப் மோர் தென் பின்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் பி இஸ் சேலரி லெஸ் தென் ஏன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ட்ரிக்குனா, இங்க லெஸ் தென்னு குடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். மோர் தென்னு குடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ சொல்றேன். இப்போ வந்து லெஸ் தென்னு குடுத்துருக்காங்க. அப்போ இது 2யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடணும். அப்போ 4 + 1னா 5. அப்போ 1/5 தான் ஆன்சர். 1/5னா என்ன? 20%. அப்போ 20% தான் ஆன்சர். ஈஸியா இருக்குல்ல? இது ரொம்பலாம் நம்ம டைம் எடுக்க தேவையில்ல. டைரக்ட்டா இப்படியே போட்டுறலாம். கரெக்ட்டா தான் இருக்கும். அடுத்ததா 75% ஆஃப் சேலரி ஸ்பென்ஸ் அண்ட் 5,000 வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 75%னா எவ்வளோ? 3/4. 3/4. அதுக்கப்புறம் இது நம்ம வந்துட்டு 75 டிவைடட் பை 100 இப்படி அடிச்சு கொடுத்தா 3/4 தான் வரும். அதுதான் ஓகேவா? சேலரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது குடுத்துருக்காங்க. சேவ் பண்ணியிருக்கிறது குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு 4ல வந்துட்டு ஆ 3 3 வந்துட்டு செலவு பண்ணியாச்சு. அதுதான் வந்துட்டு 75. அப்போ வந்துட்டு இன்கம்ம சேவ். ஏன்னா சேவிங்ஸ் தானே 5,000 சொல்லியிருக்காங்க. அப்போனா இன்கம் சேவ்ன்னு குடுத்துருக்கேன். மேல வந்துட்டு இனிஷியல் ஃபைனல்னு குடுத்தோம்ல, அந்த மாரி இன்கம் சேவ்ன்னு குடுத்துருக்கேன். இன்கம் 4னா 3 செலவு பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் 1 தான் சேவ். அப்போ இந்த 1 பார்ட் தான் 5,000ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டூ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டூ 5,000. அப்போ 4 பார்ட் என்னது? 4 இன்டூ 5,000. 4 பார்ட் இஸ் ஈக்குவல் டூ 4 இன்டூ 5,000னா 20,000. இதான் ஆன்சர். அடுத்தது சுகரோட காஸ்ட் வந்துட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு. நம்ம கன்சப்ஷன் ஷுட் லெஸ் ஃபார்
எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன் சேம். நம்மளோட செலவு வந்துட்டு சேம் அமௌண்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ குறைச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் இதே மாதிரி தான். இப்போ 25% இருக்கு. 25%னா எவ்வளோ? 1/4. 1/4 ரெட்யூஸ்னு கேட்டிருக்காங்க. ரெட்யூஸ்னா என்ன பண்ணணும்? குறையுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1/5 ஆயிடுது. இது வந்துட்டு 20%. 20% நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் வந்துட்டு சேமா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இது ஈஸியா இருக்குல்ல. ஏன்னா இது வந்துட்டு பேசிக்கு. இந்த பேசிக் சம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு அப்ராக்ஸிமேஷன நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் பெர்சன்டேஜோட பேசிக்கு. இத வச்சே வந்துட்டு ஆர்ஆர்பில இருக்க சம்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதே மாரி எஸ்எஸ்சில இருக்க சம்ஸும் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். இது வந்துட்டு எதுக்காகனா, அப்ராக்ஸிமேஷன கிளியர் பண்றதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா, பெர்சன்டேஜ் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாரியே வைடான டாபிக்கு. அது வந்துட்டு நான் செப்பரேட்டா வந்துட்டு குடுக்குறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலா குடுக்குறேன். அதோட அந்த பெர்சன்டேஜ் டீட்டெயிலா முடிச்சதுக்கப்புறம் அதுக்குரிய சம்ஸ்லாம் நான் டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். இப்போ வந்துட்டு இந்த பை ஹார்ட் பண்றது மட்டும் நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அப்பதான் வந்துட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஆன்சர் பண்ற மாரி. டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேவா? நல்லா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேவா? பை.